என்எஸ்ஜி கூட்டமைப்பில் இந்தியா உறுப்பினராக தென்னாப்பிரிக்கா ஆதரவளித்துள்ளது. ஆப்பிரிக்க நாடுகளில் 5 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி முதலாவதாக மொசாம்பிக் நாட்டுக்கு சென்றார். அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட மோடி 2வது கட்டமாக தென்னாப்பிரிக்கா சென்றார். வெள்ளியன்று காலை பிரிட்டோரியாவில் உள்ள அதிபர் மாளிகைக்கு மோடி சென்றார். அங்கு பாரம்பரிய முறைப்படி மோடிக்கு ராணுவ அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து தென்னாப்பிரிக்க அதிபர் ஜேக்கப் ஜுமாவை மோடி சந்தித்தார். அப்போது என்எஸ்ஜி எனப்படும் அணுசக்தி விநியோக கூட்டமைப்பில் இந்தியா உறுப்பினராக தென்னாப்பிரிக்கா ஆதரவளிக்கும் என மோடியிடம் ஜூமா உறுதியளித்தார். சந்திப்புக்கு பிறகு இருவரும் கூட்டாக நிருபர்களை சந்தித்தனர். என்எஸ்ஜியில் இந்தியா சேர தென்னாப்பிரிக்கா ஆதரவு தெரிவித்ததற்காக அதிபர் ஜூமாவுக்கு நன்றி தெரிவிப்பதாக மோடி கூறினார். மனித இனத்துக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் பயங்கரவாதத்தை ஒடுக்க இந்தியாவும் தென்னாப்பிரிக்காவும் ஒருங்கிணைந்து செயல்படுவது என ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளதாக மோடி கூறினார். கனிமம், சுரங்கம், ரசாயனம், பார்மசூட்டிகல்ஸ் துறைகளில் இரு நாடுகளிடையேயான வர்த்தகம் மற்றும் முதலீட்டு உறவை வலுப்படுத்த வாய்ப்புகள் அதிகளவில் இருப்பதாக கூறிய மோடி, இரு நாட்டு மக்களிடையே நேரடி தொடர்பை வலுப்படுத்தவும் வழிவகைகள் ஆராயப்படும் என்றார்.